டீம் மட்டும் நான் நிறுத்தினேன் அப்படின்னா தெரிஞ்சிரும். ஸோ அதனால நான் ஒரு வாரே நிறுத்திட்டுமா கொஞ்ச நாளைக்கு. ஸோ அது உங்க கையில இருக்க டிசிஷன் தான். மனதில் விதைத்த வார்த்தை நிறைவேறுக்கும். மண்ணில் எங்கும் முற்கள் நிறைந்திருக்கும். நடைகள் எதையும் மகனே வென்று வா. வீரா வீரா மின்னல் வாழ் வீசும் கரிகாலா. வீரா வீரா கண்கள் ஆழ்த்தாக்கும் குருவாலா. வீரா வீரா மின்னல் வாழ் வீசும் கரிகாலா. வீரா வீரா கண்கள் ஆழ்த்தாக்கும் குருவாலா. சி அப்ப நான் மட்டும் தான் வந்து எல்லாம் பண்ணணுமா? அப்ப நீங்க எதுவும் ஒரு ஐடியா கூட தர மாட்டீங்களா? இல்ல ஒரு ம். திடீர்னு கேக்குறீங்களா? இப்ப அதான். நாளைக்கே உங்களுக்கு பிரச்சனை வரும்ல. இப்ப நான் இதனால உங்களுக்கு நாளைக்கு ம், ம், இப்போ ம், ம். பிடிஎஸ் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ உங்களுக்கு நாளைக்கு உங்களோட இதுக்கு தானே அஃபெக்ட் பண்ணும் இப்போ அது. அவங்க இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிருக்காங்களா ப்ரோ இந்த மாதிரி? ம். இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமா? நிறைய விட தெரியல. பண்ணிருக்காங்களா? பட் ஆனா இது வந்து ஆ. சகிச்சுக்கவே முடியாத ஒரு தப்பா இருந்துச்சுன்னா. சகிச்சுக்கவே முடியாதுன்னா பண்ணி தான் ப்ரோ அவன வேற வழி இல்ல. ம். அது நீயா இருந்தா? நானா இருந்தாலும் நான் இது பண்ணி தான் ஆகணும். ம். ரூல் இஸ் ரூல்ல. சரி. இது ரொம்ப ட்ரிக்கி. கரெக்ட்டா சொல்லணும். டு யூ வாண்ட் மீ ம். டு டூ ஸ்ட்ராட்டஜிஸ் அகைன்ஸ்ட் தெம்? அவங்கள அழிக்கிறதுக்கான எல்லா ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணணுமா? மக்கள் கிட்ட உண்மைய சொல்லணுமா? அவங்கள அடுத்த கட்டத்துக்கே விடாம பண்ணணுமா? இல்ல வந்து வேணாம் ஒரு 6 மந்த் மட்டும் அவங்கள நம்ம டெஸ்ட் பண்ணலாம். வேணாம் அவ்வளோ பெரிய தண்டனை தேவையில்ல. எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்ல அவங்கள. மக்கள் கிட்ட கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. லைக் ரெஸ்ட் மட்டும் விட்டுடலாம். டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம். தப்பு பண்ணுறது சகஜம்தான் அப்படின்னு இருக்கா. 2 ஆப்ஷன் தான். ஒன்று எக்ஸ்போஸ்ட் அண்ட் தென் அப்படியே வேனிஷ் பண்ணுறது. இன்னொன்று வந்து ரெஸ்ட் விட்டுட்டு எடுத்துக்கிறது. தப்பு சகஜம்தான் பரவாயில்ல அப்படின்றது. அந்த தப்பு வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்து லைக் இது சரி செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சா இது பண்ணலாம் ப்ரோ. சரி செய்யவே முடியாது, சகிச்சுக்கவே முடியாதுன்னா இது பண்ணி தான் ஆகணும். நீங்க சொல்ற அந்த ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே. ஐ ஹவ் டு எக்ஸ்போஸ் எவ்ரிதிங் டு த பீப்பிள். ஓகே. சரி. தானே தானே எங்கேங்க எங்க இன்னொரு கோல் லீடர் இருக்கானோ? நான் கோல் லீடர். இப்பதான் எட்டி இன்வைட் பார்த்துட்டு பண்ண இருந்தா போஸ் ப்ரோவை ஆஃப்லைன் காணாம போயிட்டாரு. போயிட்டாரு. நீ சொல்ற ஐவரி. வேலையில வராரு போல. எக்ஸ்போஸ் பண்ணுமா? வந்தாரு வந்தாரு. எக்ஸ்போஸ் பண்ணுமா இல்ல வெறும் லைக் இதுக்கு முன்னாடி நிறைய வார்னிங்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டோம்னா இந்த வாட்டி அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றது பெட்டர் ப்ரோ. அப்பதான் அவங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு ஆனா அவங்க எக்ஸ்போஸ் இருக்காங்க. பண்ணா ஹேட்டட் ரொம்ப அதிகமாகுமே. சேனலுக்கு ரிப்போர்ட் கேக்குது. ஆகும், அன்சப்ஸ்கிரைபர் ஆகும், பயங்கரமா பிரச்சனை வரும். அது வந்து சரி ப்ரோ இருங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அவங்க யாருக்கு ஏதாச்சும் தப்பு பண்ணி நம்ம நிறைய ஏதாச்சும் வாட்டி அறிவுரை சொல்லியிருக்கோமா? நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த வாட்டி பண்ண தப்பு வந்து ஆன் ஸ்கேல் ஆஃப் 1 to 10 எவ்வளவு பெரிய தப்பு? 9. ம். நானா ம். இருந்தா ம். எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் ப்ரோ. ஓகே. கோஸ்ட் என்னாச்சு bro? இது கேள்வி கேட்ப, நீ பதில் சொல்லணும். என்னாச்சு ப்ரோ என்னாச்சு ப்ரோனா அப்புறம் கேள்வி கேட்ப, நீ பதில் சொல்லணும். எல்லாரும் பதில் சொல்றாங்க, அப்புறம் நீ பதில் சொல்லணும். இப்படி ஒரு கிளானோட கோலிட்டு நீ உன்னுடைய அறிவுரை வந்து இப்ப சொல்லிட்டீங்க பெரிய. அறிவுரை தேவைப்படுதுடா. இப்போ ஒரு மீட்டிங்னு வச்சுக்கோங்க. ஏன் சொல்லுங்க. பிடிஎஸ்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு நினைக்கிறியா? இப்போ ஒற்றுமை நட்பு ஒற்றுமை இல்லைன்னு உனக்கு தோணுதா? இப்போ கொஞ்ச நாள் கொஞ்ச ஆமா, நாளா இப்ப வர ரீசெண்டா வரவங்க மட்டும் அதான் ஒற்றுமை. அவங்களுக்கு தே டோன்ட் நோ த கிளானோட கோடே தெரியலையா என்ன அவங்களுக்கு? அந்த கிளானரும் கூட தெரியல. ஏதோ வந்துமா போனோமா தான் இருக்காங்கண்டி. ம், அவங்க லைவும் போறது இல்ல. ம், புரியுதுங்களா? அதனால அவங்களுக்கு என்னன்னே தெரியல இதெல்லாம். சும்மா ம், வந்துமா இத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்களா, ஐயோ ஓபின்னு போடுறாங்க, அவ்வளவுதான் ம், அவங்களோட மைண்ட் செட். நம்மளுக்கு வந்து அப்படி இல்ல. எல்லாருமே விளையாட்டு இருக்கும், நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இது பண்ணா இது தப்பு அப்படின்னு. அவங்க ம். ஸ்ட்ரீம் பண்றதுனால அவங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது அதெல்லாம். இப்ப ரீசெண்டா வந்தவங்க ப்ரோ நிறைய பேர் அப்கமிங் எல்லாம் சொல்ல. ம்.
யார் யாருன்னு தெரியல, கொஞ்சம் பேர் அப்படி இருக்காங்க. ம். சரி. சரி. இப்போ பிடிஎஸ்குள்ளேயே இருந்துட்டு, வா நம்ம உங்களுக்கு அதாவது அங்க பிடிஎஸ்குள்ளாரையே ஒரு எனிமிட்டி கிரியேட் பண்றாங்கன்னு நினைக்கிறியா? ஒரு சண்டை நடக்குது, நெகட்டிவா இருக்காங்க, லைக் டூ மச் ஆஃப் நெகட்டிவிட்டி, ஒரு கொஞ்சம் கூட ஒரு பாசிட்டிவே இல்லாத மாதிரி உனக்கு தோணுதா? சில பேர். ஆமா, சில பேர் இருக்காங்க. ம். என்ன பண்ணலாம் அவங்கள? அது சொல்ல மாட்டேங்கிறியே. நான் முன்னாடியே சொன்னேன் ப்ரோ, வார்னிங் கொடுத்து பார்த்தாச்சு. நீங்க தான் ம். அதுக்கப்புறம் எடுக்கணும். அது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இவன் வேற ரொம்ப இதாகுது அப்படின்னு. ம். வார் வேணாமா என்ன? வார் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்குதா என்ன? வார பிரச்சனை கொடுக்கறது இல்ல ப்ரோ. ம். வார் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பிளேஸ் தான் பிரச்சனை கொடுக்குது. ஆடுற பிளேயர்ஸ் தான் அங்க ஆடுற 2 3 4 5 பிளேயர்ஸ்னால அப்படியே இருக்கு. ம். சரி. இப்போ நீ தான் வந்து ஹெச்பிடிஎஸ்காரன், ஓகேவா? நீ வந்து ஒரு டிஸ்கார்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி ஜேபிடிஎஸ் பற்றியோ இல்லை எஸ்ஓபிடிஎஸ் பற்றி நெகட்டிவிட்டி செட் பண்ணிட்டே இருக்க, ஏதாவது பேசிட்டே இருக்க, தப்பாக ஏதோ பண்ணிட்டே இருக்க. அப்படின்னா நான் கண்டுபிடிச்சேன் நீ தான் அதை பண்ணுற அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு மறக்கடிச்சிருங்க, அவ்வளவுதான். சிம்பிளா. உங்களுக்கு தெரியாது ஒண்ணு. 2 ஆப்ஷன் இருக்கு. அதான் பண்ணாரா நாளைக்கு நம்மளே பண்ணுவாங்க bro, கண்டிப்பா. 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று உங்ககிட்ட வந்து கண்டிப்பா வரும். ஒன்று வந்து